வணக்கம். தற்போது வந்துள்ள ஒரு அண்மை செய்தியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது நடிகர் ரஜினிகாந்துக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது ஒரு வாழ்த்துச் செய்தியை தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். அதில் பதிவு செய்திருப்பது என்னவென்றால், கலை உலகில் தனக்கென இடம் பிடித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 50வது ஆண்டை நிறைவு செய்கிறார். அவர் இந்த வரலாற்று தருணத்தில் நான் அவரை வாழ்த்தி மகிழ்கிறேன் என்றும், நாளை வெளியாகும் கூலி திரைப்படத்தை பார்க்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த படம் மாஸ் என்டர்டெயின்மெண்ட் படமாக அமைந்திருக்கிறது. அந்த படமும் வெற்றி அடைய வாழ்த்துகிறேன் என்றும் தனது எக்ஸ்தல பக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் தற்போது ஒரு பதிவை பகிர்ந்திருக்கிறார். இது சினிமா வட்டாரத்தில் மிகவும் ஒரு பேசுபொருளாகவே இருக்கிறது. அதாவது ரஜினிகாந்துக்கு உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து சொன்னது மட்டும் இல்லாமல் தனது படத்தை முன்பாகவே பார்த்து அந்த படத்திற்கான ஒரு ப்ரொமோஷனாக உதயநிதி ஸ்டாலின் பதிவானது தற்போது பார்க்கப்படுகிறது. ரஜினி ரசிகர்கள் கூலி திரைப்படத்தை கொண்டாடுவதற்கு ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் உதயநிதி ஸ்டாலின் படமானது மிகப்பெரிய ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட் படமாக அமைந்திருக்கிறது என்று கூறியிருப்பது ரஜினி ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் ரஜினி 50 ஆண்டை நிறைவு செய்ததை ஒரு கொண்டாடும் விதமாக இந்த படம் அமைந்திருக்கும் என்று ரஜினி ரசிகர்கள் முன்னதாகவே தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பதிவில் இப்படி ஒரு பதிவு செய்திருப்பது ரஜினி ரசிகர்கள் மத்தியிலும் சினிமா வட்டாரத்திலும் நீண்ட ஒரு மகிழ்ச்சியை தான் கொண்டு வந்திருக்கிறது என்று பார்க்க முடிகிறது. ரஜினி ரசிகர்கள் கூலி படத்தை கொண்டாடுவதற்கு ஆவலுடன் காத்திருக்கும் தருணத்தில் துணை முதல்வர் இப்படி ஒரு பதிவு செய்திருப்பது ரஜினி ரசிகர்களுக்கும் கூலி படத்தை எதிர்பார்த்திருக்கும் ரசிகர்களுக்கும் மிகுந்த ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றே சொல்லலாம். நன்றி.